நம்ம இந்தியாவில் கிடைச்ச மிக பெரும்பான்மையான கல்வெட்டுகள்ல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில தான் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி என்ன பானை ஓடுகளுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில தான் பார்த்தீங்கன்னா அதிகமா கிடைச்சிருக்கு. அதுல எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா தமிழி. அப்படியே கால தமிழர்கள் என்ன லாங்குவேஜ் பேசிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குறியீடுகள் இருக்கு தெரியுங்களா, அந்த குறியீடுகள் மூலயமா தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அதோட அடுத்த கட்ட வடிவம் தான் பார்த்தா தமிழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு கிடைச்ச நிறைய குறியீடுகள் மூலயமா நம்மளால தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பானைகள்ல நிறைய கீறல்கள் மூலயமா அவங்களோட கம்யூனிகேஷன், அதாவது ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மொழி பரிமாற்றம் அப்படின்னு நடத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட பானை ஓடுகளுக்கான சின்னமும் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதை நம்மளோட தமிழ்நாட்டில் இப்ப நமக்கு காட்சிப்படுத்திருக்காங்க. சோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன் கிராஃபிட்டி அப்படின்ற ஒரு சைட். இந்த சைட்ல நீங்க பாக்குறப்ப 9500க்கும் மேற்பட்ட கீறல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் நம்மளோட முன்னோர்கள் எந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்க இப்ப இலவசமாவே பார்க்கலாம். சோ மறக்காம உங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்குன்னா இந்த சைட்டை மறக்காம போய் பாருங்க.